ஓம் நமோ நாராயணனாய. நேற்று நரசிம்ம அவதாரம் பார்த்தோம். பிரகலாதனுக்கு பட்டம் சூட்டியாச்சு. இப்போ பிரகலாதனுடைய சரித்திரம் கேட்டால் என்ன பலன்கள்ங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நரசிம்மர் அதோட விடலை. பிரகலாதனை தலையை தடவி கொடுத்து உச்சி மோந்து அந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல. உடனே பிரகலாதன் சொல்கிறாப்புல, தயவு செஞ்சு எனக்கு இந்த வரம் தான் வேணும்னு எனக்கு கேட்காத வரம் வேணும். நான் இனிமேல் யாரிடமும் வரம் என்று கேட்காத வரம் வேண்டும் அப்படின்றாப்புல. உடனே நாராயணன் சொல்கிறாரு, நீ சின்ன பையன், நீ உனக்கு ஏற்ற மாதிரி கேளு அப்படின்றாப்புல. உடனே அப்போ நீ வரம் கொடுக்காம விட மாட்டவள அப்படின்னு நரசிம்மன்ட்ட பிரகலாதன் சொல்லிட்டு, எங்க அப்பாவுக்கு மன்னிப்பு கொடுத்து மோட்சம் கொடுங்க அப்படின்றப்ப உடனே அப்ப நாராயணன் சொல்றாரு, உங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல, உனக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் 21 தலைமுறை, உனக்கு பின்னாடி இனிமே வரப்போகிற 21 தலைமுறைகளுக்கு அவங்களுக்கு மோட்சம்தான். ஆனா உங்க அப்பாவும் உங்க சித்தப்பாவும் என்னுடைய வாயிற்காப்பாளர்களாக ஜெயன் விஜயனா இருந்தவங்க சனாதன குமாரர்களுடைய சாபத்தினால இந்த பிறவி எடுத்திருக்காங்க. இப்ப அவங்களுடைய அதை வரமாக்கி கொடுக்க சொன்னது 3 பிறவிகள். அதுல ஒரு பிறவி முடிஞ்சிச்சு, இரணியாட்சகன் இரணிய கசிபு. இந்த அடுத்த பிறவி ராம அவதாரத்துல ராமரால அதாவது நான் ராம அவதாரம் எடுக்கும்போது அந்த ராமரால வதம் செய்யப்படக்கூடிய ராவணன் கும்பகர்ணனா பிறப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது அவங்களுக்கு பிறவி நான் கிருஷ்ணனா அவதாரம் எடுக்கும்போது சிசுபாலனாவும் தந்தவத்திரனாவும் பிறவி எடுத்து என்னால் வதம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் மோட்சம் அடைவாங்கங்கிறத இந்த பிரகலாதனுக்கு நாராயணன் எடுத்து சொல்றாரு. அடுத்து இப்போ பிரகலாதன் சத்திரம் முடிஞ்சிச்சு, நரசிம்ம அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டோம். இன்னும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ நீரில் மட்டும் வாழக்கூடிய மீன் அவதாரம் பார்த்தோம். நீரிலையும் நிலத்திலும் வாழக்கூடிய ஆமை அவதாரம் பார்த்தோம். நிலத்தில் மட்டும் வாழக்கூடிய வராக அவதாரம் பார்த்தோம். அடுத்து மிருகமாவும் மனிதனாவும் நரசிம்மனா வரக்கூடிய நரசிம்ம அவதாரம் பார்த்தோம். இன்னும் குள்ள மனிதனான வாமன அவதாரத்தை பார்க்கலாம். இப்ப பிரகலாதனுடைய மகன் விரோஜன், விரோஜனுடைய மகன் மாவலி. இந்த மாவலி நல்லாட்சி புரிகிறான். ஒரு தடவை இந்த மாவலிக்கும் தேவர்களுக்கும் சண்டை வருது. அப்ப தேவர்களுடைய தலைவனான இந்திரன் தன்னுடைய வஜ்ராயத்தினால மாவலிய அடிச்சிடறான். மாவலி இறந்து போறான். ஆனா நாராயணன் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது உனக்கு பிரகலாதனுக்கு உனக்கு பின்னாடி வரக்கூடிய 21 தலைமுறையும் மோட்சத்துக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்க மாவலி இறந்து போறான். அப்ப நாரதர் அந்த பக்கம் இருந்து வர்றாரு. ஆனா அசுரர்கள் தேவர்களும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. மாவலி இறந்து போயிருக்கான். அப்ப நாரதர் அசுரர்களை பார்த்து, ஏண்டா அசுரர்களே, முட்டா பயல்களே, உங்க அரசனான மாவலி இறந்திருக்கான், யாருக்காகடா சண்டை போடுறீங்க? இப்ப உங்க இந்த மாவலிய தூக்கிட்டு போய் சுக்கராச்சாரியார் அஸ்தமனகிரி அப்படிங்கிற ஒரு மலையில தியானம் பண்ணிக்கிருக்காரு. அவருக்கு சஞ்சீவினிங்கிற மந்திரம் தெரியும். அவர்கிட்ட கொண்டு போய் இந்த மாவலியினுடைய சடலத்தை போடுங்க, அவரு இந்த மாவலிக்கு மீண்டும் உயிர் கொடுப்பாரு அப்படின்னு நாரதர் சொல்றாப்ல. அதாவது அசுரர்களே, நீங்க உங்க அரசனுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணும்னா உங்களுடைய குருவான சுக்கராச்சாரியர் இப்ப அஸ்தமனகிரிங்கிற மலையில அவரு தியானத்துல இருக்காரு. அவருக்கு சஞ்சீவினிங்கிற மந்திரம் தெரியும். சுக்கராச்சாரியருக்கு
மிக விரும்பப்பட்ட அரசன் இந்த மாவலி. அசுர உங்க அரசனை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டாயம் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி இந்த மாவலியை உயிர்ப்பிக்க வச்சிருவாரு. அதனால தூக்கிட்டு போங்கடா அப்படின்றாப்ல. உடனே இந்த அசுரர்களும் மாவலியை தூக்கிட்டு வேகமா போய் அந்த அஸ்தமனகிரியை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய சுக்கராச்சர் காலடியில அந்த மாவலியை போடுறாப்ல. மாவலியும் என்ன பண்றாப்ல, உயிர்ப்பிக்கிறதுக்காக நம்ம சுக்கராச்சாரியர் அந்த சஞ்சீவினிங்கிற மந்திரத்தை சொல்லி உயிர்ப்பிக்க வச்சுறாரு. உயிர்ப்பிக்க வச்சு மாவலிட்ட விஸ்வஜித் யாகம் அப்படிங்கிற ஒரு யாகத்தை செய்ய வைக்கிறார். அதாவது எந்திரிச்சா மட்டும் பத்தாது, பலம் வேணும், தைரியம் வேணும், வீரம் வேணும். அதுக்கு நீ இந்த விஸ்வஜித்துங்கிற யாகத்தை நீ முடிச்சு வையே அப்படின்னு அந்த யாகத்தை பண்ணி வைக்கிறாரு. அந்த யாக தீயில சிங்க கொடி வருது, அடுத்து அம்பார தூளி வருது. அம்பார தூளினா எடுக்க எடுக்க அம்புகள் குறையாத தூளி அம்பார தூளி. அடுத்து புது சேனைகள்லாம் வருது, ஆயுதங்கள் கிடைக்குது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு புது புது அசுரர்கள் தோன்றாங்க. சேனை, அதாவது புது புது படை வீரர்கள்லாம் அந்த யாகத்தீயில வர்றாங்க. இவங்களையெல்லாம் வச்சு நீ மறுபடியும் போய் இந்திரனோட சண்டை போடு அப்படின்னு சொல்லி ஒரு சங்கையும் கொடுக்குறார். இந்த சங்கை கொடுத்து நீ தேவலோகமான அமராவதி பட்டணத்துல போய் இந்த சங்க நல்ல சத்தமா முழங்கு. அப்ப இந்திரன் பயந்துட்டே ஓடி போயிருவான். உன்னோட சண்டை போட்டா இனிமே நீ தான் ஜெயிப்பேன்னு சுக்கராச்சாரியார் இந்த மாவலிக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாப்ல. அதாவது ஒருத்தன் அவனுடைய குரு இல்ல அவனுடைய ஆச்சாரியர்கிட்ட நல்ல அடிபணிந்த மாணாக்கனா இருந்தான், அந்த குரு அந்த ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதம் முழுமையா கிடைத்தா அவனை யாருனாலையும் அழிக்க முடியாது. இதனாலதான் குருவருள் கிடைத்தால் திருவருள் தானே வரும்ன்றாங்க. அதாவது குருவனுடைய அருட்பார்வையும் அருளும் கிடைத்திட்டாம். திருனா மகாலட்சுமியோட கூடிய நாராயணன், அவருடைய அருள் தானாகவே கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்ப அந்த சுக்கராச்சாரியார் மாவலிக்கு நல்ல ஒரு ஆச்சாரியனா இருந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இந்த மாவலியும் என்ன தன்னுடைய சேனைகளோட தேவலோகம் போய் என்ன பண்றாரு, சங்கநாதம் முழங்குறாரு. இந்திரனுக்கு குடலெல்லாம் நடுங்குது. என்னடா, நம்ம தான் இப்ப வஜராயத்தால அடிச்சு கொண்டுட்டு வந்தோம், செத்தவன் எப்படி எந்திரிச்சு வந்தான் அப்படின்னு அவனுக்கு உடம்பே நடுங்குது. உடனே அவன் தன்னுடைய ஆச்சாரியான அத தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி, அந்த பிரகஸ்பதியை தேடி போறான். இந்திரன் போய் பிரகஸ்பதியிட்ட கேட்குறான், அது எப்படி நான் கொன்ன அந்த மாவலி திருப்பி வந்தான், அவன் மறுபடியும் எவ்வளவு தைரியமா நம்ம தேவலோகத்திலேயே சங்கநாதம் முழங்குறியான், சண்டை கூப்பிடுறேன். இப்ப நான் சண்டையிட்டு ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்ன்றாப்ல. அப்ப பிரகஸ்பதி சொல்றாப்ல, அசுரர்கள் தலைவனான அந்த மகாவலி அவனுடைய ஆச்சாரியான சுக்கராச்சாரியட்ட நல்ல ஒரு பணிவோட அடக்கத்தோட அவன் சொல்றதெல்லாம் செய்யறான். நீ உன்னுடைய ஆச்சாரியர் யாரோ அவருக்கு நல்ல பணிவிடை செஞ்சு அவருடைய அனுகிரகமும் அருள் பார்வையும் கிடைப்பதற்கு ஏற்பாடு பண்ணுன்றார். ஆனா இந்த இந்திரனுக்கு அது புரியவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய குருவான பிரகஸ்பதி நான் தான், என்னைய நீ பணிவோட எனக்குரிய கண்டனன் எனக்குரிய அனைத்து பாத உபசாரங்கள் அனைத்தையும் செஞ்சேன்னா என்னுடைய அருட்பார்வை கிடைக்கும்ன்றார். அதை மறைமுகமா சொல்றாரு. அதை இந்திரன் அந்த பதட்டத்துல அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இதனாலதான் எப்பயுமே பதட்டத்துல எந்த ஒரு யோசனையும் எடுக்கக்கூடாது, எதையும் நம்ம கேட்கவும் கூடாது. அடுத்தவங்க நல்ல யோசனை சொன்னா கூட அதை நம்மளால நல்ல விதமா புரிஞ்சுக்கிறவும் முடியாது. அந்த பதட்டம்லாம் தணிஞ்ச பின்னாடி நிதானமா யோசிக்கணும், நிதானமா அடுத்தவங்கிட்ட போய் யோசனை கேட்கணும். அப்ப மறுபடியும் நான் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், நான் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் தான் இந்திரன் கேட்கிறான். அப்ப பிரகஸ்பதி என்ன சொல்றாரு, உனக்கு ஆச்சாரியனை அடிபணிய தெரிய மாட்டேங்குது. அப்ப அந்த மாவலி எப்ப அந்த ஆச்சாரியான சுக்கராச்சாரியர்கிட்ட
அபச்சாரம் படுறானோ, சுக்கராச்சாரியர் வாயிலிருந்து எப்ப சாபம் கிடைக்குதோ அப்பதாண்டா அவனை நீங்க தோற்கடிக்க முடியும். அது முடிய நீங்க தேவலோகத்தை விட்டுட்டு உன்னுடைய தேவர்கள் எல்லாத்தையுமே கூட்டு போய் எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கங்க அப்படின்றான். உடனே இந்திரனும் என்ன பண்றாப்ல, தன்னுடைய தேவர்கள் எல்லாத்தையும் கூட்டு போய் இருக்கிற இடம் தெரியாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாப்ல. இங்க அதிதிக்கும் கசிப முனிவருக்கும் பிறந்தவங்க தான் தேவர்கள், திதிக்கும் கசிப முனிவருக்கும் பிறந்தவங்க தான் அசுரர்கள். அப்ப இந்த அதிதி என்ன பண்ணுது, தன்னுடைய மகன்களாய தேவர்களை தேடுது, எங்கேயுமே காணும். கசிப முனிவர் எப்ப பார்த்தாலும் யாகம் வளர்த்துட்டு தியானத்திலேயே நிஷ்டையிலேயே இருக்கார். அப்ப அதிதி போய் கசிப முனிவர்கிட்ட அடிபணிந்து, நம்ம பிள்ளைகளான தேவர்கள் எங்க இருக்காங்க என்னானே காணோம், அவங்க மறுபடியும் இந்த தேவலோகத்துல வந்து வளமா வாழணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய கணவனான கசிபர்கிட்ட கேக்குது. அப்ப கசிபர் என்ன சொல்றாரு, வயோவிரதம்னு ஒரு விரதம் இருக்கு. அது வந்து பங்குனி மாதம் வளர்பிறை சுக்லபட்சத்திலிருந்து 12 நாள் நீ பால் மட்டுமே சாப்பிட்டு, அதாவது பங்குனி மாதம் வளர்பிறை சுக்லபட்சத்திலிருந்து 12 நாள் பால் மட்டுமே சாப்பிட்டு தரையில மட்டுமே தூங்கி, ஆனா அந்த 12 நாளுமே நீ பாலால சாதம் வடிச்சு அதுல சர்க்கரை நெய்யெல்லாம் போட்டு அக்காரா வடிசல் பண்ணி நாராயணனுக்கு நிவேதனம் பண்ணி அதை வர அடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே நெய்யை பிரசாதமா கொடுத்து அடுத்தவங்களை பற்றி எப்பயுமே புறம் பேசாமல் இருந்தால் உனக்கு நாராயணனே நேரில் தோன்றுவார். அப்பொழுது நீ அவர்கிட்ட என்ன பண்ணிக்க, வரம் கேட்டுக்க அப்படின்னு கசிப முனிவர் வழிகாட்டிடுறார். அதாவது எப்பயுமே அடுத்தவங்களை பத்தி என்ன செய்யக்கூடாது, நிறையும் பேச வேணாம், குறையும் பேச வேணாம். அவங்க நமக்கு முன்னாடி எதிர்த்தாப்புல இருந்தா மட்டுமே அவங்கள பத்தி நம்ம கேட்டுக்கலாம், நம்மளை பத்தி அவங்ககிட்ட சொல்லலாம். தயவு செய்து பக்கத்துல இல்லாதவங்களை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிறையும் பேசக்கூடாது, குறையும் பேசக்கூடாது. நிறை பேசுறோன்ட்டு போயிட்டு கடைசி அது குறையில முடிஞ்சிடும். அதனால புறம் பேசக்கூடாது அப்படின்னு கசிப முனிவர் தன்னுடைய மனைவியான அதிதிக்கு சொல்லிவிடுறார். அதிதியும் வந்து அதே மாதிரி பயோவிரதம் இருக்குது. அந்த 12 நாள் முடிஞ்ச உடனே நாராயணன் சங்கு சக்கரத்தோட கதையோட நல்ல 4 கைகளோட பட்டு பீதாம்பரத்தோட மகாலட்சுமியோடு அந்த அம்மா முன்னாடி தோன்றார். உடனே அப்ப என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த அதிதி அவரை கண்ணார கண்டு நல்லா அவரை சேவை பண்ணோன்னே அவர் காலில் சாஷ்டாங்கமா விழுந்து, என்னுடைய பிள்ளைகளான தேவர்கள் மறுபடியும் இந்த தேவலோகத்தை கைப்பிடிக்கணும், அந்த மாவலியை நீ வதம் பண்ணணும்ன்றாப்ல. அப்ப நாராயணன் சொல்றாரு, நான் நினைச்சா கூட அந்த மாவலியை வதம் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு அவனுடைய குருவான சுக்கராச்சாரியனுடைய அருள் அனுகிரகம் ஆசிர்வாதம் முழுமையா இருக்கு. ஒருத்தனுக்கு அவனுடைய குருவான ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் ஆசிர்வாதம் முழுமையா இருந்தான், அவனை என்னாலையும் கூட ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா உன் பிள்ளைகளுக்கு நானே உன் வயிற்றுல பிறந்து என்ன பண்றேன், அந்த தேவலோகத்தை அவங்க இழந்த பதவியை மீட்டு தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை தேவ ரகசியமா வச்சுக்கோ, இதை வெளியிட்டேன்னா இது மாவலிக்கு சுக்கராச்சாரியர் தெரிஞ்சிரும், தெரிஞ்சா இதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடார். இந்த அம்மாவும் அதே மாதிரியே இருந்துடுது. அடுத்த ஆவணி மாதமே இந்த அம்மாவுக்கு நாராயணன் சொன்ன மாதிரியே ஒரு குழந்தை பிறக்குது. அது நல்லா நானே நாராயணன்கிற மாதிரியேவும் நல்ல மார்பலா மகாலட்சுமியோட கர்ணீல வண்ணத்தோட 4 கைகளோட அப்படி பிறக்குது. அதிதி வந்து தூக்கி கொஞ்சும் போதே அப்ப அவர் சொல்றாரு, இன்னும் நான் குள்ள மனிதனா மாறிடுவேன், நான் தான் பிறந்தேன் உனக்கு எடுத்து காட்டுறதுக்காக தான் நான் நாராயணன்கிறாவே வந்தேன் அப்படின்ட்டு இருக்கிறதுலே மிகவும் குள்ளமான உருவமா ஆயிட்டார், 1.5 அடி.
அதனாலதான் இந்த வாமனனை திருமங்கை ஆழ்வார் குறளனாய் அப்படின்றார். குறள்னா ஒன்றை அடிதான். அதனாலதான் நம்ம திருக்குறளை கூட குறள் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கோம்னா ஒவ்வொன்றுமே ஒன்றே அடி குறள் தான். அப்ப அந்த ஒன்றே அடி, அதாவது குள்ள மனிதர்களே ரொம்ப குள்ளமா இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப பிறந்த உடனேவும் இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப கசிப முனிவர் வந்து அந்த குழந்தைக்கு எல்லா பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றாப்ல. சூரியன் வந்து காயத்ரி மந்திரம் சொல்றாப்ல. அதான் பிறந்து வாய் பேச, அதாவது சொல்ற மந்திரத்தை திரும்ப சொன்னா அந்த குழந்தைக்கு உடனே பூணூல் போட்டுடலாமா. அதான் வாமனன் வந்து உடனே பேச ஆரம்பிச்சிடாரு. உடனே கசிப முனிவர் என்ன பண்றாரு, அவனுக்கு பூணூல் போடுறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. அப்ப சூரியனே வந்து காயத்ரி மந்திரம் சொல்றாப்ல. பிரகஸ்பதி வந்து பூணூல் கொடுக்குறாப்ல. அடுத்து கசிப முனிவர், தந்தையான கசிப முனிவர் வந்து அருணாக்கயர், அதான் மேகலை அப்படிங்கிறத கொடுக்குறாப்ல. பூமி பிராட்டி மான் தோலை கொடுக்குறாப்ல. ஏன்னா பூமாதேவியும் இவருடைய மனைவி தான். ஏன் மான் தோலை கொடுக்குறாப்லன்னா, இவர் மார்பில் இருக்க மகாலட்சுமி அவரை விட்டு விலக மாட்டேங்குது. வாமனன் சொல்றாரு, கொஞ்ச நேரம் விலகி இருமா தாயே, நான் போய் மாவலிட்டேன், நான் வந்து பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி யாசகம் கேட்குற போறேன். அப்ப நீ மார்பில் இருந்தேன்னா நான் எப்படி பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி அதோட உன்னுடைய அருட்பார்வை, கடைக்கண் பார்வை பட்டாவே அவன் செல்வ செழிப்பாயிருவான். நான் கேட்க போறதே அவனுடைய செல்வத்தை எல்லாத்தையுமே பறிச்சு அவனுடைய அகங்காரம் மமதைய குறைக்கிறதுக்காக போறேன் அப்படின்றாப்ல. உடனேவும் ஆனா மகாலட்சுமி கேட்க மாட்டேங்கிறா. அழகிலேன் உரையும் என்று இறைமார்பான்னு சொல்லி உன் மார்பில இருந்து நான் ஒரு கண்ணிமைக்கு நேரம் கூட விலக மாட்டேன்னு உக்காந்துக்கிறாப்ல. உடனே அப்ப பூமி பிராட்டி வந்து மான் தோலை கொடுக்குறான். அந்த மான் தோலை போத்திக்கிறார். அதுல இருந்துதான், அதாவது காட்டுல வாழக்கூடிய பிரம்மச்சரிகள் எல்லாமே மான் தோலை போர்த்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் வனதேவதை வந்து தண்டம் கொடுக்குறாப்ல. அதாவது வைணவ குருமார்களாம் திரிதண்டம் ஏந்திருப்பாங்க, சைவ குருமார்களாம் ஏக தண்டம்னா ஒரே தண்டம் ஏந்திருப்பாப்ல. இப்படி ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொன்றை கொடுக்குறாங்க. அதுல இவர் வந்து என்னது யாசகம் கேட்க போறார். அப்ப குபேரன் வந்து என்னது பிச்சை பாத்திரம் கொடுக்குறாப்ல. அந்த பிச்சை பாத்திரத்துல யார் முதல் பிச்சை இடுறாங்கன்னா, நாராயணுடைய தங்கச்சியான பார்வதி தேவி முதல் பிச்சை இடுறாப்ல. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றை கொடுத்தோன்னே இவர் என்ன பண்றாரு, கொடையை ஏந்திக்கிட்டு அவரு மாவலிட்ட யாசகம் கேட்க போறாரு. இங்க மாவலி தேவலோகம் எல்லா லோகங்களையும் பிடிச்சிட்டு அந்த கர்வம் கொஞ்சம் கூட இருக்கு அதோட. ஆனா அவன் வந்து எல்லாருக்கும் தானம் தர்மம் நிறைய பண்றான். யாகம் பண்றதுக்கு ரிஷிகளுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறான். நல்லவனாவும் இருக்கான், ஆச்சாரியனுக்கு கீழ்ப்படினாவும் இருக்கான். என்ன அவன்கிட்ட ஒரு அகந்தை கர்வம், எல்லா லோகங்களுக்குமே நம்ம தான் அதிபதிங்கிற அகந்தை கர்வம் இருக்கு. அப்ப எந்த நேரத்துல அகந்தை கர்வம் கூடினாலும் அதை தலையில தட்டுவதற்கு நாராயணன் வருவாரு, இல்ல யார் மூலமாவது தட்டி விட்டுருவாரு. அந்த 3 உலகங்களுமே தாங்கிட்ட தங்கணும், தனக்கு வந்த அனைத்து செல்வங்களும் தங்கணும் அப்படின்னா ஒரு யாகம் பண்ணணும்னு சொல்லி சுக்கராச்சாரியார் சொல்றார். உடனே மாவலியும் சரின்னு நர்மதை நதியினுடைய வடக்கு கரையில யாகம் நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடக்குது. யாகமும் நடத்துறாங்க. இன்னைக்கோட யாகம் முடிஞ்சு நல்ல ஒரு பிரம்மச்சரிக்கு தேவையான யாசகங்களை எல்லாம் கொடுத்து வர்றவங்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் கொடுத்தா முடிஞ்சிச்சுன்னா அந்த யாகம் நிவர்த்தி ஆயிரும். அந்த யாகம் நிவர்த்தி ஆயிட்டா அதுக்கடுத்து அந்த மாவலிய நாம, அதாவது அவனுடைய அகங்காரத்தையோ இதையோ குறைக்க முடியாது, அவனுடைய செல்வத்தையெல்லாம் வாங்க முடியாது, அது வந்து நிலைத்து நிற்கும். அப்ப அந்த யாகம் முடிவடைவதற்கு முன்னாடியே போகணும் சொல்லி வாமனன் வந்து அந்த நர்மதை நதியினுடைய வடக்கு கரைக்கு போறார். போகும்போதே இந்த நில உலகம் எல்லாமே நடுங்குது. என்ன அப்படின்னா நாராயணனுக்கே நடுக்கம் ஏற்படுதான். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் வரங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய அந்த வரதராஜன் தான் போய் அடுத்தவன்ட்ட வரம் கேட்க போறோம், யாசகம் கேட்க போறோம், அதை நல்லபடியா கேட்டு யாசகம் வாங்கிட்டு வந்துருவோமா,
நம்ம பாட்டு கொளறி கொட்டி உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டோம்னா அவன் கண்டுபிடிச்சிருவானேன்னு அவருக்குள்ள ஒரு நடுக்கம். அந்த நடுக்கத்தினால இவரு அதாவது பதட்டத்தோட நடக்கிறதுனால பூமாதேவியும் நடுங்குதாமா. அப்படியே போய் அவர் அந்த யாகசாலைக்கு போயிறார். யாகசாலைக்கு இவர் உள்ள நுழையும் போதே அந்த யாகசாலையில் இருக்கக்கூடிய கட்டிடத்தினுடைய மாடியில இந்த மாவலியினுடைய மகள் ரத்னாவளி பார்க்குறான். அவளுக்கு ஒரு அழகான நல்ல பிரம்மச்சரியனா ஒரு தேஜஸ் மிக்க ஒரு குழந்தை இவ்வளோ அழகா நடந்து வருதே, இந்த குழந்தை நமக்கு கிடைச்சா நம்ம தூக்கி அணைச்சு நம்ம பிள்ளையா நம்ம பால் கொடுக்கலாமேன்னு அவளுக்கு ஒரு ஆசை வருது. இந்த ரத்னாவளியை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். நான் நேற்று என்ன பண்ணோம், காலநேமியை ஞாபகம் வச்சுக்கிறோம்னு சொன்னோம். இந்த காலநேமி இந்த ரத்னாவளி நான் சொல்ற பேர்கள்லாம் கடைசி முடிய இந்த பாவத கதைகள் முடிகிற முடிய கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவர் யாகசாலைக்கு வரும்போதே 1000 சூரியன் பிரகாசுற மாதிரி அவ்வளோ ஒரு பிரகாசம் தென்படுது. உடனே மாவலிக்கு ஆகா இப்படி ஒரு பிரம்மச்சரி, இப்படி ஒரு பிராமணன், வேதம் படித்த பண்டிதன் நம்ம யாகசாலையை நோக்கி வரானே, இவனுக்கு நம்ம யாசம் கொடுத்து நம்ம யாகத்தை முடிச்சிடலாம்னு சொல்லி வேகமா போய் நல்லா அவரை வரவேற்கிறார். வரவேற்று அவருக்கு பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை தான் தலையில தெளிச்சுக்கிறார். அப்ப நாராயணனுடைய பாத தீர்த்தத்தை முதலில் தலைக்கு தெளிச்சவர், தலையில தாங்கினவர் மாவலி. இங்க இது நடந்துக்கிருக்கு. அப்ப மாவலி என்ன சொல்றாரு, இவர பாத தீர்த்தத்தெல்லாம் தெளிச்சுட்டு, நீங்க என்னுடைய யாகசாலைக்கு வந்தது என்னுடைய புண்ணியம், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, உங்களுக்கு நிலம் வேணுமா, ஆடைகள் வேணுமா, ஆபரணங்கள் வேணுமா, கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா, இதெல்லாம் அவர் வரிசையா ஒரு 16 வரங்களை கேட்கிறார். என்ன கேட்டாலும் நான் தரேன்றார். உள்ள இருக்கக்கூடிய மகாலட்சுமி வாயை பத்திட்டு கெக்கபுக்கன்னு வெளியே சவுண்டு வராம அவளும் சிரிப்பை அடக்கி சிரிச்சுக்கிருக்கா. அடுத்து இந்த மாவலி என்ன சொல்றாப்ல, அதாவது எல்லாத்துக்குமே நீ புன்னையோட இருக்கையே, உனி யாரு அப்படின்றாப்ல. அப்ப மாவலி சொல்றாப்ல, நான் அதாவது அநாதஹாரன் அப்படின்றாப்ல. அதை மாவலி அனாதையா புரிஞ்சுக்கிட்டார். அடுத்து மாவலி சொல்றாப்ல, சரி உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கும்போதே, என் திருவடியால் 3 அடி நிலம் வேணும்ன்றாப்ல. உடனே மாவலிக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பு. அதாவது நான் எவ்வளவு நிலனாலும் அளந்து தரேன்றேன், 10 கிராமங்கள் 100 கிராமங்கள்னாலும் தரேன்றேன், நீ இருக்கிறதே 1.5 அடி, உன் திருவடியில 3 அடி நிலம் கேட்குற, இது எப்படி நோய் இந்த மாதிரி கேட்குறங்க போது, அப்ப இந்த வாமனன் சொல்றாரு, 3 அடி நிலத்தில் திருப்தி அடையாதவன் எதிலுமே திருப்தி அடைய மாட்டான் அப்படின்னு சொல்றார். உடனே மாவலிக்கு சரி ஏதோ ஒரு என்னது தத்துவம் சொல்றாப்புல போல அப்படின்ட்டு, அதாவது நல்லா கவனிக்கணும், என் திருவடியால் 3 அடி நிலம், இந்த திருவடியால் 3 அடி நிலம் சொல்லவே இல்லை, என் திருவடின்னு தான் சொல்றார். உடனேவா மாவலியுமே தன்னுடைய மனைவியான விந்தியாவளியை கூப்பிட்டு கமண்டலத்தை எடுத்துட்டு வர சொல்றார். அந்த காலத்துல பட்டா இட்டாலாம் எழுதி கொடுக்கறதெல்லாம் கிடையாது. அதாவது உன்னை யாசம் கொடுக்குறோம்னா 3 தடவை இதை உனக்கு கொடுத்து விட்டேன், இந்த 3 அடி நிலத்தை உனக்கு கொடுத்து விட்டேன், 3 அடி நிலத்தை உனக்கு கொடுத்து விட்டேன் 3 தடவை அவங்க கையில தண்ணி ஊத்துனோம்னா அதுதான் என்னது, நிலத்தை நீரை வானத்தை 5 பஞ்சபூதங்களையும் வைத்து சாட்சியாக அதை நாம எழுதி கொடுத்ததுக்கு சமம். உடனே விந்தியாவளியும் வேகமா கமலத்தை எடுத்துட்டு வர்றா. அப்ப இவரு யாசகம் கேட்குற மாதிரி நிக்கிறாரு, மாவலி தண்ணி ஊத்த போறார். அப்பதான் சுக்கராச்சாரியார் யாகசாலையில அந்த பக்கம் நின்னவரு, என்னடா எல்லாருடைய பார்வையும் எங்கேயோ போகுதுன்னு பார்த்தா இங்க ஒரு குள்ள மனிதன் ஆனா தேஜஸோட நிக்கிறான், அவனுக்கு மாவலி ஏதோ யாசம் கொடுக்க போறானே அப்படின்னு வேகமா வர்றாப்ல. பக்கத்துல வந்தா அவருக்கு தெரிஞ்சிருது இது சாட்சாத் வைகுண்ட நாராயணனேன். உடனே தன்னுடைய அசுரன் தலைவனான மாவலியை காப்பாத்துறதுக்காக, மாவலி நீ எதையும் அவர் கேட்டாருன்னு கொடுத்துறாதன்றாப்ல. உடனே மாவலி நான் கொடுத்துறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டேன்றாப்ல.
இல்ல இது அந்த மாயன்தான், மாயாவி, இது ஏதோ உன்னை ஏமாத்துறதுக்கு வந்திருக்கேன் அந்த நாராயணன், நீ எதுவும் கொடுத்துறாதன்றாப்ல. இல்ல நான் வாக்கு கொடுத்துட்டேன், பரவாயில்ல, அந்த நாராயணனே என்கிட்ட யாசம் கேட்கிறேன், அது எனக்கு பெருமைதே அப்படின்றாப்ல. அப்ப சுக்கராச்சாரியார் சொல்றாரு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரணும்னா போய் சொல்லலாம். கணவன் மனைவி ஏகாந்தமா இருக்கும்போது அவங்களுக்குள்ள அன்பு பெருகுவதற்கு ஒருவருக்கொருவர் பொய் சொல்லிக்கலாம். ஒருத்தன் தன்னுடைய செல்வத்தெல்லாம் இழக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தா பொய் சொல்லலாம். ஒருத்தன் தன்னுடைய உயிரை காத்து கொள்ள பொய் சொல்லிக்கலாம். ஒருத்தன் மற்றவர்களை காக்க பொய் சொல்லிக்கலாம். இப்படி ஒரு 5 விதி விலக்குகளை சொல்றாப்ல. அதனால நீயே பரவாயில்ல, வாக்குறுதி கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க போதே மாவடி முடியாதுன்றாப்ல. அப்ப குருவனுடைய பேச்சை இந்த இடத்துல அவன் மீள்றான். உடனே சுக்கராச்சாரியார் சொல்றாரு, என் பேச்ச மீள்றடா, நீ உன் செல்வத்தெல்லாம் தொலைக்க போறடான்னு சாபம் விட்டுறார். அப்ப சுக்கராச்சாரிய வாயிலிருந்து சாபம் வந்துருச்சா? அதுக்காக தான் நாராயணன் காத்திருந்தாரா? உடனே நாராயணன் எனக்கு வேகமா யாசம் கொடுங்கன்றாரு. விந்தியாவளி தண்ணி ஊத்த மாவளியும் அதை தான் கையிலிருந்து இந்த வாமனன் கைக்கு மாத்துறாரு. 3ஆவது தடவை தண்ணி ஊத்துறாரு. ஊத்தும் போது மாவளிக்கு என்னடா நம்ம கை கீழே இருந்தவர் மழன் பெரிய உருவம் எடுத்து போய்கிட்டு இருக்காரு. மேல அண்ணாந்து பார்த்தா அப்படியே நட்சத்திர கூட்டங்கள்லாம் நம்ம நாராயணனுக்கு கழுத்துல அட்டிகையா தெரியுது. அடுத்து இடுப்புல ஒட்டியானம் ஆகுது. அடுத்து காலுக்கு கொலுசாகுது. ஒரு காலை கீழே ஊண்டி இடது காலை மேல தூக்கி போய்கிட்டே இருக்காரு. இதத்தான் நம்ம ஆண்டாள் அம்பரம் அறுத்து ஓங்கி அப்படின்றாப்ல. நம்ம பூமிக்கு மேல 7 லேயர் இருக்கு. அந்த 7 லேயரும் அறுத்து அவர் கால் போய்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு குழந்தை கருவுக்குள்ள இருந்தா அந்த குழந்தைய சுத்தி 7 லேயர் இருக்கும். இதத்தான் திருமூலர் அண்டத்தில் இருப்பதான் பிண்டம், பிண்டத்தில் இருப்பதே அண்டம்ன்றார். அப்ப அந்த 7 லேயருக்கு மேல போய் பிரம்மனோட லோகமான சத்தியலோகத்துக்கு அந்த காலு போகுது. அப்ப சத்தியலோகம் அந்த பாதத்துல இருக்கக்கூடிய சங்கு சக்கர ரேகையை பார்த்தோன்னே நாராயணுடைய கால் நம்ம லோகத்துக்கு வந்துருச்சுன்னு சரஸ்வதியை வேகமா கூப்பிட்டு அவர் பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு கமண்டலத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு. கமண்டலத்தை எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள தண்ணி இல்லை. உடனே சுத்தி முத்தியும் பாக்குறாரு. தர்ம தேவதையா நீராக்கி அந்த கமண்டலத்துக்குள்ள ஊத்தி அந்த பாதத்துக்கு, நாராயணுடைய பாதத்துக்கு அவரு பாதாபிஷேகம் பண்றாரு. அந்த பாதாபிஷேகம் பண்ண உடனே பிரம்மனுடைய கைப்படுது, நாராயணுடைய கால்படுது. அந்த தர்ம தேவதை அப்படியும் தனக்கு 2 முப்பெரும் தேவர்களுடைய தெய்வங்களுடைய திருவடி திருப்பாதம் பற்றுச்சு, கை பற்றுச்சுங்கிற ஆக்ரோஷத்துல, அத ஆனந்த பெருக்குல அப்படி கங்கையா மாறி ஆகாச கங்கையா ஆகாசத்துல சுத்திக்கு இருக்காப்ல. அதுல அவருடைய நூபுரம்னா கொலுசு. நாராயணன் காலில் போட்டா சலங்கைன்ல அந்த நீர் பட்டு தெரிச்சாதான் இப்ப மதுரை பக்கத்துல அலர் கோயில்ல மேல நூபுர கங்கையா வருது. அந்த அடுத்து இப்ப அந்த ஆகாச கங்கை மேலேயே சுத்திக்கு இருக்கு. இந்த ஆகாச கங்கைய இங்க கீழ் உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பகிரதன் ஒருத்தான் அதாவது தவம் இருந்துக்கிருக்கான். அப்ப அந்த சிவனை நோக்கி சிவன் என்ன பண்றாரு, தன்னுடைய பக்தனான அந்த பகிர்தனுடைய வரத்தை, அதாவது என்ன வரம் கேட்கும்போது அவன் என்னுடைய முன்னோர்களுக்கெல்லாம் நான் என்னது முக்தி கொடுக்கணும், அவங்க எல்லாம் நீர்ல கரைக்கணும் அப்படிங்கும்போது ஆகாச கங்கையை இந்த பூமிக்கு வரவழைக்கிறாரு. அது ஆர்ப்பரித்து வரும்போது அந்த ஆரவாரத்தை இந்த பூமி தாங்காதுன்னு தன்னுடைய ஜடாமுனியில பிடிச்சு இந்த பூமிக்கு தேவையான அளவுக்கு அவர் வெளியிடுறாரு. அப்ப நாராயணுடைய திருவடி, பிரம்மனுடைய கை, சிவனுடைய தலை, 3 பேருடைய உடல்லையும் தொட்டு வரக்கூடிய அந்த கங்கா தீர்த்தம் தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பாரத தேசத்துல போகுது. அதனாலதான் கங்கையில குடிச்சா பாவங்கள்லாம் போகுங்கிறது ஐதீகம். சரி, இப்ப ஒரு அடிய விண்ணுலை அளந்தாச்சு. அடுத்து இன்னொரு அடிய இந்த மண்ணுலகத்தை அளக்கிறார். அவர் அந்த மண்ணுலகத்தை அளக்கும் போதே நம்மளும் அன்னைக்கு எங்கேயாவது ஒரு புழுவாவோ பூச்சியாவோ முள்ளாவோ கல்லாவோ முட்புதராவோ இருந்திருப்போம்.
அவருடைய திருவடி நம்ம தலையிலையும் பட்டிருக்கும். அதனாலதான் இன்னைக்கு இந்த வாமன அவதாரத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப 2 அடி அளந்தாச்சு. 3வது அடி 3 அடியில கேட்டிருக்காரு. அப்ப 3வது அடி எங்க வைக்கிறது அப்படின்னு மாவலியை கேட்கும்போது பாகவதத்துல இவருடைய தலையில வச்சதா இல்லை. அது ஒண்ணு மாவலி தலையிலையும் வச்சிருக்காங்க. ஏன்னா பூமியை அளக்கும் போது மாவலி தலையிலையும் வச்சிருப்பார். ஆனா 2வது மறுபடியும் அவருடைய தலையில வைக்கிறோம் அப்படின்னா அது சில சரித்திரங்களை சொல்லப்படுது. மாவலிக்கு நம்ம நாராயணனுக்கே வியாசம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த கர்வம் இன்னும் அடங்கல. அந்த கர்வத்தை குறைப்பதற்காக 3வது அடியை மாவலி தலையில வைத்ததாக ஒரு வரலாறு உண்டு. ஆனா பாகவதத்துல அதை பற்றி சொல்லப்படல. அந்த 3வது அடியை எங்க வச்சாருங்கிறது அந்த நாராயணனுக்கு தான் வெளிச்சம். இப்ப 3வது அடியை மாவலி தலையில வச்சதாவே நம்ம எடுத்துக்கலாம். அப்ப மாவலி தலையில வச்சோடனே மாவலிக்கு அவனுடைய கர்வம் அந்த அகம்பாவம் எல்லாமே குறைஞ்சு அனைத்தும் நீதான் அப்படின்னு சரணாகதி அடைகிறாப்ல. அப்ப மாவலிய பாதாள லோகத்துக்கு அனுப்பி பாதாள லோகத்துக்கு அதிபதியாக்கி அழகு பார்க்கிறாரு நம்ம நாராயணன். இதுதான் வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரத்தை கேட்ட என்ன பலன்கள் அப்படின்னா, கட்டாய மோட்சம் உண்டு. எந்த தோஷங்களும் வராமல் இருக்கணும்னா இந்த வாமன அவதாரத்தை பற்றி நம்ம இவருடைய நாமங்களை பாடணும். இதைத்தான் நம்ம ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன்னாவே தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்களாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேர் தான் உத்தமன். அந்த உத்தமனுடைய பேரை பாண்டோம்னா நமக்கு அனைத்து தோஷங்களும் நீங்கி நம்ம மோட்சத்துக்கு போவது என்பது உறுதியே. மீதியை நாளைக்கு பார்க்கலாம்.